அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். ஏன் நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா, வெறும் கடவுளை வணங்குறதுன்னு பார்க்காம பிரபஞ்சத்தை எப்படி புரிஞ்சுக்குது, பிரபஞ்சம் நம்மக்கிட்ட எப்படி பேசுது, கடவுள் நம்மக்கிட்ட எப்படி பேசுகிறாங்க, நீ சொன்ன ஒரு விஷயத்துக்கு கடவுள் புரிஞ்சுக்கிட்டு அருள் புரிவேன் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுத்தாங்கன்னா, அது எந்த மாதிரி சிம்பிள்ஸ் எல்லாம் பார்த்து அவங்க ஆமாம் நான் அதை ஒன்று செஞ்சு கொடுக்குறேன்ற மாதிரி பார்த்துக்கலான்றதையும் கடவுள் இண்டிகேட் பண்ணும். மெயின் கடவுள்கள், அம்மன்கள். அதுலேயே சித்தர்கள் ஒரு விதமாக நம்மளுக்கு கனெக்ஷன் கொடுப்பாங்க. அதில் போன ஜென்மத்தில் நம்மளுக்கு ஒருத்தர் நம்மளுடைய பணியாளராகவோ அல்லது நம்மளுடைய உதவியாளரோ இருந்திருப்பாங்க. அவங்க அவங்க அந்த ஜென்மத்தில் நமக்கு கொடுக்க வேண்டிய ஒரு தொகையை கொடுக்காத விட்டுட்ருப்பாங்க. இப்போது நம்ம ஒரு ஜோதிடர்கிட்டையோ இல்லை ஒரு பெரிய ஞானிக்கிட்டையோ போய் நமக்கான பரிகாரம் ஒன்று கேட்கறதுக்கு போகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒருத்தர் உங்களை மீட் பண்ணுவாங்க. அவங்க பேர் இது, அவங்க அவங்கக்கிட்ட உங்களுக்கு தேவையான தொகையை நீங்கள் கேட்டு ஃபீஸாக கேட்டு வாங்கிக்கோங்க, அவங்க பேர் இது அப்படின்னே சொல்லி அனுப்புவாங்க. அப்படின்னு நான் நிறைய விஷயங்களில் இப்படி சொல்லியிருக்கேன். பண்டிட் விஜய் சார் அவர் கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, நிறைய விஷயங்கள் சொல்வார். அதில் ஒன்று சொன்னார், ஒரு வேலை கிடைக்கணுன்னா ஒரு இது நடக்குது பாருங்கள், இறப்பு நிகழ்ச்சியோ அல்லது இந்த செரிமனி அதெல்லாம் நடக்குது பார்த்தீங்களா, ஏன்னா அது இறப்புன்றதே ராகுவோடு சம்மந்தப்பட்ட விஷயம். மூதாதையர்கள் நம்ம வணங்குறோம் பார்த்தீங்களா, அதுவும் ராகுவோடு சம்மந்தப்பட்ட விஷயம். அந்த ராகு சம்மந்தப்பட்ட விஷயமா நீங்கள் இறப்பு அன்னைக்கே போகலாம், இல்லை செரிமனி மாதிரி விஷயத்துக்கும் போகலாம். அந்த மாதிரி இல்லை, அந்த இதுக்குள்ளேயே அந்த ஆண்கள் மட்டும்தானே அந்த இது கடைசி ஃபெனரல் அதுக்கெல்லாம் போவாங்க. அங்கே போனாலும் சரி, அந்த இடத்துல நீ போனியானா அந்த இடத்துல பாபுன்னு ஒருத்தர் நீ மீட் பண்ணுவ, அவர்கிட்ட போயிட்டு உனக்கு வேலை இல்லைன்ற விஷயத்த சொல்லிவிடு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். அந்த மாதிரி ஒருத்தருக்கு நான் சொன்னேன். அப்போ அவருக்கு என்ன ஆச்சுன்னா, அது நீங்கள் சொன்ன மாதிரியே போனேன் சார், உண்மையிலே பாபு நாங்கள் ஒருத்தர் இருந்தார் சார், அவர் வேலை கிடச்சிதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லுவார் அவர். அதுக்கு காரணம்லாம் என்னென்னா, அந்த ராகுன்ற பிளானட்டை கனெக்ட் பண்ணுறது. அதே மாதிரி பாபுன்னு நான் என்னுடைய அசம்ஷன் அது. பாபுன்ற நம்பி பொதுவாக அந்த தெலுங்குக்காரங்க நம்ம எப்படி ஒரு பையனுங்களை சின்ன பசங்களெல்லாம் ஒரு பேர் வச்சுக்கிறோமோ, அந்த மாதிரி மோஸ்ட்லி தெலுங்கு பீப்புள் அவங்க வீட்டினுடைய எல்லா ஆண்மகனுக்குமே பாபுன்னுவாங்க அவங்க. இப்போ நம்ம பிராமின் குல இதில் இருந்தவங்களுக்கோ அல்லது பிராமின் கூட ரொம்ப ஃப்ரெண்டானவங்களுக்கெல்லாம் வீட்டிலலாம் அந்த ஆண் மகனுக்கு அம்பின்னு கூப்பிடுவாங்க உங்களுக்கு. எங்கள் வீட்டில் கூட ஒரு அம்பி இருக்கார் அந்த மாதிரி. ஆனால் நாங்கள் பிராமின் இல்லை. அந்த மாதிரி அந்த மாதிரி தான் உங்களுக்கு அது வேற்று மொழி இனத்தவர் தானே. அப்போ அந்த வேற்று மொழியினாலும் ராகு தான், இறப்பு சம்பவம்னாலும் ராகு தான். அதனால தான் பாபுன்றவர் கனெக்ட் வருவார். அந்த ராகுன்றதில் அந்த இதில் போயிட்டு நீ அந்த வேலை இல்லாத விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் எல்லாருக்கும் அது நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவர் எப்படி கால்குலேட் பண்ணியிருப்பார் விஜய் சாருன்னா, பண்டிட் விஜய் சார் எப்படி கால்குலேட் பண்ணியிருப்பாருன்னா, அந்த நிமிஷம் அவங்களுக்கு ராகு கிரகத்தினால ஒரு விஷயம் இருக்கலாம். அதனால் எல்லாருக்குமே ராகுவை கனெக்ட் பண்ணால் வேலை கட்டிடும் நம்ம எடுத்துக்க முடியாது. அது நம்ம அந்த பிரசன்ன ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு இல்லை எந்த ஜோசியுமே தெரியாது. ஆனால் தொடர்ந்து நீ இந்த மாதிரி சித்தர்களையும் ஆன்மீக விஷயங்களும் சுற்றி பிரபஞ்ச விஷயங்களும் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பண்டிட் விஜய் சொல்லி தான் உங்களுக்கு புரியணுன்னே கிடையாது. அதுக்கு தான் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நான் அந்த மாதிரி பண்டிட் விஜய் கிடையாது. நான் விஷால் சார் மாதிரி நான் டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜி விஷால் கிடையாது. ஆனால் வீடியோக்கள் மூலமாகவே யானன் அவர்களை நான் நேரில் சந்திக்கணும்னு கூட நினைக்கல. பிரபஞ்சமாக எதனா சந்திக்கணுன்னா நான் சந்திக்க வச்சுக்கிட்டோன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் யானன் அவர்களுடைய வீடியோ என்ன பிரபஞ்சம் பார்க்க வச்சுது. அவர் சொன்ன அந்த அறிவோ மகாகாளியா, அதுக்கு முன்னாடி நான் 369 முறை எழுதணும், கனகம்பட்டி பழனிசாமி போட்டின்னு எழுதணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு பேர் லிகித ஜபம்ன்றது அவர் வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் 1008 முறை விளக்கேற்றி வச்சுட்டு சொல்லிக்கிட்டே எழுதணுன்றது அறிவோ மகாகாளி அவர் சொன்னார். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், நம்மளும் சில விஷயங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி 1008 பண்ணலாம், ஆனால் 369 போதுமானது, இதுக்கு லிகித ஜபம்ன்றதை புரிஞ்சுக்கணும். தவிர அவர் ஏன் நான் மீட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கல. அது ஏதோ பிரபஞ்ச சடங்கு தானே, ஒரு நாளைக்கு மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். ஆனால் அவர் சொன்ன அந்த அறிவோ மகாகாளியை நான் இதுவரைக்கும் 64,000 முறை எழுதியிருக்கின்றேன். கடந்த 1.5 வருஷங்களில் ஒரு குறிப்பிட்ட நாளில் இன்றைக்கிலேருந்து ஆரம்பித்து அந்த 8 நாள் முடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் செட்டாக முடிச்சு இது வரைக்கும் 64,000 முறை முடிச்சிருக்கேன். என்னைக்கு 1,00,000 எழுதுகிறோமோ அன்றைக்கி காளியை நேர்லையே பார்ப்போம்னு சொல்லியிருக்கார் அவர். ஒரே நாளில் எழுதுறதில்லை, இந்த மாதிரி தான் எழுதி முடிக்கும்போது பார்ப்போம்னு சொல்லிக்கிறார். அந்த புக்கையே அப்படியே உங்கள் வீட்டில் புது வீடு வாங்கினாலோ இல்லை ஒரு வீட்டில் ஒரு கீழே தோண்டி புதைச்சி அது மேலே பூசி கூட வச்சுக்கலாம், அந்த மாதிரி எழுதின அந்த நோட்டுங்களை அப்படின்னு சொல்லியிருந்தார் அவர்.
அந்த மாதிரி பிரபஞ்சமாக சில வீடியோக்களை எனக்கு காட்ட வைக்குது. அந்த மாதிரி நீம் கரோலி பாபா கூட எனக்கு அந்த கார்த்திகை தீபம் அன்னைக்கு அந்த ஒரு வீடியோவை யாரோ போஸ்ட் பண்ணுறாங்க, அதை பார்க்க வச்சார் என்ன. அதில் சேது அப்படின்றவர், அவர் கூட ஒரு துணை ஒருத்தர் போயிருந்தார் கூட. அவர் பேரும் அவர் சொன்னார் அதில், அந்த வீடியோ அவர் கேமரா எடுக்கிறவர் போல் அவர் பேரும் சொல்கிறாரு. ஆனால் எனக்கு நல்லா தெரியும், அவங்க தெரிஞ்சே இல்லை அவங்க பேருக்கும் அந்த கூட போகிற கேமராமேனுக்கும் பேர் ஏன் அது அப்படி சூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு விஷயம் தெரிஞ்செல்லாம் இல்லை. அது ஒரு விஷயம் அவங்களுக்குள்ளே நடந்துருக்குது, அவங்களுக்கும் கடவுளுக்கும் ரொம்ப கனெக்ஷன் இருக்குது. ஆனால் அந்த நீம் கரோலி பாபா எனக்கு சொல்கிறாரு. ஆனால் இப்போ நான் போய் அது அவங்கக்கிட்ட, ஏன்னா 5 லட்சம் சப்ஸ்கிரைபரோ என்னவோ இருக்குது அவங்களுக்கு. இப்போ நான் அவங்கக்கிட்ட எதை சொன்னாலுமே நான் அவங்க கூட கொலாபரேட் பண்ண பார்க்குறேன்னு தான் நினைப்பாங்களோ தவிர, அது நாளாகட்டும்னு விட்டுட்டனோ தவிர. ஆனால் நீம் கரோலி பாபா எனக்கு வந்து ஒன்று சொன்னார். அந்த இடத்துல அவங்க காட்டினாங்க, வீடியோவில் காமிச்சாங்க ஒருத்தரை. அவரை வந்து என்னுடைய ரூபமாக நினச்சி, உனக்கு திருவண்ணாமலை, அவருக்கு திருவண்ணாமலை கூட இணையது. இவர் வந்து விஷ்ணு ரூபம், சிவன் ரூபமாக திருவண்ணாமலை கூட அவர் ஜாயின் ஆகணும்னு விரும்புகிறாரு. ஆனால் அந்த சித்தரை, அவரை வந்து போயிட்டு இவருடைய ரூபமாக நினச்சி அந்த சித்தரை போய் பார்க்குற மாதிரி, அந்த சித்தர் நினைக்கிற அவர் சின்னதாக ஒரு கோயில் மாதிரி ஒன்று வச்சுங்கிறாரு, கன்னி தெய்வம் மாதிரி ஏதோ ஒன்று. அந்த இது டெவலப் பண்ணுறதுக்கு அதையெல்லாம் நீ பண்ணுற மாதிரி வீடியோவில் சொல்லி நீ பண்ணணுன்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாரு எனக்கு. அது எனக்கு புரியல. ஆனால் கொஞ்சம் நீங்களே இன்னும் கொஞ்சம் நான் எப்படி பண்ணி அதை செய்ய முடியும் அப்படின்றது எனக்கு புரியல. அவ்வளோலாம் எனக்கு அதை சொன்னேன்னா நான் சொல்கிறத நம்பி பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் நீம் கரோலி பாபா எனக்கு அது ஒரு ஆர்டர் பண்ணியிருக்காரு, திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் அன்னைக்கு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இன்னும் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சொன்னார். அந்த பையனுடைய பேரும் அந்த கூட வந்த கேமராமேன் பேரும் ராமாயணத்தோடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. அதை சீஃப் மினிஸ்டர் மோடி ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாரு. அந்த மோடி ஒரு விஷயம் பண்ணிவிட்டு அதே விஷயத்த மோடி பண்ணியிருக்காரு. ஆனால் உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் இதுக்காக தான் அந்த பிரிட்ஜுக்கு இந்த பேர் வைக்கிறோம் அப்படின்றதுக்காக அவர் சொல்லலை. ஆனால் வேறு ஒரு காரணத்துக்காக அந்த பிரிட்ஜுக்கு அந்த பேர் வச்சுக்கிறாரு. இவ்வளோ தூரம் எனக்கு சூட்சுமமாக இவர் நீம் கரோலி பாபா சொன்னார் கார்த்திகை தீபம் அன்னைக்கு. நான்லாம் சொல்ல முடியாதுங்க. பெரிய பெரிய நல்லாவே போயிட்டு தியானத்தில் உட்காந்துட்டவங்க ஒரு அம்மா இருக்கிறாங்க பாருங்கள், லக்ஷ்மின்னு ஒரு அம்மா. இந்த மாயின் ஸ்டுடியோவில் கூட இப்போ பேட்டி எடுத்தாங்களே, காட்டிலேயே அவங்கவுங்க உட்காந்துட்டு வராங்க. அவங்க சொல்கிறதே உருட்டுன்னிடுறாங்க. இப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் முடியாது. அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த கதை அப்படியே இருக்கட்டும். நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இப்போ என்ன மாதிரி புரிஞ்சுக்கலாம். பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே வந்து உங்களை சுற்றி இருக்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். நீங்கள் முதல்ல உங்கள் வீட்டுக்கு நல்லது பாருங்கள், உங்களுக்கு வேலை கிடைக்குது, உங்கள் பசங்களுக்கு நல்லது நடக்குது, அதையே பாருங்கள். அதெல்லாம் ஃபில்ஃபில் ஆயிடுச்சுன்னா நாட்டுக்கு உங்களை முடிஞ்ச உதவி, இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணுற விஷயத்துக்கு நீங்கள் பாருங்கன்னு சொல்கிறேன் நான். அதுக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேனே தவிர, நீங்கள் எல்லாத்தையும் திறந்துட்டு எல்லாம் உங்களுக்கு வர பணத்தெல்லாம் மொத்தத்தையும் எடுத்து தான தர்மம் பண்ணுங்கன்னே நான் சொல்லலை. செலவு இல்லாமையே பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுன்றதுக்கு தான் நான் சேனல் இருந்ததுனால தான் என்னுடைய இதோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறது. நான் இன்றைக்கி 8வது நாளாக போகிறேங்க. நான் இன்றைக்கி 8வது நாளாக இதுக்கு போகிறேன். உங்களுக்கு அந்த திங்கக்கிழமை மதங்கேஸ்வரர் ராஜமாதங்கி இயந்திரம் போட்டோம் இல்லைங்களா ஹாலில், அதில் வந்து உங்களுக்கு ஒரு 4வது வாரத்தில் வந்து ஒருத்தர் மதங்கேஸ்வரர் பேரையே கொண்டவர், திருப்பதி அடிவாரத்தில் இருக்கிறவர், விஷ்ணுவும் சிவனும் சேர்ந்த மாதிரி எனக்கு வந்து அந்த 11 திங்கள் உப்பு போட்டு எலுமிச்சம்பழம் தேய்ச்சி குளிச்சுட்டு அதை போயிட்டு நம்ம சிவன் கோயிலுக்கு போகிற விஷயம் சொன்னாரா. அந்த 8வது இது அதே சமயத்தில் உங்களுக்கு நான் விஷ்ணுவும் சிவனும் சேர்கிற விஷயம் அற்புதம் அப்படின்றது தான் இந்த வருஷமெல்லாம் நம்ம பார்க்குற விஷயம். அதனால் நான் வந்து இன்றைக்கி 8வது திங்கள். அது இந்த 8வது திங்களில் பூஜை ரூமில் நான் போயிட்டு இன்றைக்கி காலில் உட்காரும்போது இந்த நீம் கரோலி பாபா வந்து உட்காந்துது. அந்த கிளிப்பும் எடுத்துருக்கேன். அது அங்கே கோயிலில், சிவன் கோயிலில் போனப்போ, சிவன் கோயிலில் இருக்கிற மரத்தில் 3 ஆம்பளை வெர்ஷன் குயில் கருப்பு கலரில் இருக்கிறது அதுவும் பார்த்தேன். பெண் வெர்ஷனில் நான் உங்களுக்கு காட்டின்னு இருக்கிற பறவை அதுவும் 2 இருந்தது, 3 இருந்தது. அதில் 1 2 தான் எடுக்க முடிஞ்சுது என்னால் வீடியோ கிளிப்பு. அப்படி எடுத்துகிட்டு அங்கே இருக்கிற அந்த ஹனுமன், அங்கே இருக்கிற அந்த மேலே இருக்கிற அந்த ராமர் அதையும் எடுத்துருக்குறேன். அதுக்குள்ளே பார்த்தா திட்டுறாங்க அவங்க, வீடியோ எடுக்கக்கூடாது. ஆனால் அந்த பறவையை எடுத்துட்டேன். கோயிலாண்ட நான் அந்த பறவையை பார்த்தேன்றதுக்காக அங்கே எடுத்தேன். அவங்களுக்கு அந்த இந்த பெரிய தூண் மாதிரி வச்சுருப்பாங்கல்ல, அது பக்கத்துலேயே இருக்கிற பெரிய மரத்தில் அது உயரமாக உட்காந்துட்டு இருந்தது. அதெல்லாம் எடுத்திருக்கேன். அந்த கிளிப்பெல்லாம் போடுறேன் உங்களுக்கு. அந்த ஹனுமன் இருக்கிற கோயில், சிவன் இருக்கிற கோயிலே இருக்காங்க. அதில் நான் ஓலோ வேணுன்ட்டு இது பண்ணுவேன். நான் சாதாரண ஆட்டோவில் போனால் 60 ரூபா தான் ஆகும். ஆனால் அந்த பீக் டைமில் ஓலோ புக் பண்ணால் அவங்க என்ன பேர் வருதுன்றதுக்காக போகும்போது மட்டும் நான் ஓலோ புக் பண்ணி போவேன். 120 கூட காட்டும் சில சமயத்தில். அதுக்கு இன்றைக்கி நான் ஓலோ இது பண்ணி போகும்போது அந்த டிரைவர் பேர் கண்ணன். ஏன்னா இது 8வது போகிறேன், 8வது திங்கக்கிழமை போகிறேன் நான்.
அதனால் 8னா கண்ணன், இன்ஃபினிட்டி சிம்பிள் கண்ணன் இதெல்லாம் ஒன்றாச்சுங்களா. கண்ணன் டிரைவர் தான் வந்தார். அவர் கூட நான் போகிறேன். போயிட்டு முடித்தோடனே அதுக்குள்ளே அங்கே இன்றைக்கி நான் வந்து பார்த்துட்றேன். அந்த இடத்துல கோயிலில் நான் பார்த்துட்றேன். அதெல்லாம் அடுத்த கிளிப்பில் வருது, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் போயிட்டு கோயில் எல்லாம் சுற்றி முடிச்சுட்டு அங்கே முடித்த உடனே ஒரு டிரைவர் இருக்கிறார். இன்னொரு ஆட்டோக்கார் வந்து நின்றுட்டுருக்காருங்க. அவர் ஏற்கனவே ஒரு முறை என்னை கூட்டின்னு வந்திருக்காரு. நல்ல மழையில் நல்ல காலமாக வந்தார் ஒரு நாள். வந்து கரெக்டாக ஒரு 2 ஸ்டெப் வைக்கிறேன், நல்ல மழை தொடங்குது. அது ஒரு பிரதோஷம், அதுவும் இது மாதிரி 4வது 3வது வாரமோ. அப்போ அவர் வந்து ஏற்றிக்கிறார். ரமேஷ்ன்ற பேருக்கும் கூட எனக்கும் கூட ஒரு சம்மந்தம் இருக்குது. அதனால் அவர் பேர் கேட்டேன். ரமேஷ்ன்றவர் வந்து ஏற்றினார். அவர் இன்றைக்கி நின்றுட்டு இருந்தார். நம்ம எனக்கு வந்து அதிலே ஏதோ ஒரு உள்ளுணர்வு சொல்லும். ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் நம்மளை பார்க்குறாரு. இந்த ஆட்டோவில் நம்ம போகணும்னு சொல்லிட்டு ஏதோ பிரபஞ்சம் நம்மளுக்கு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு ஏறிட்டேன். ஏறின பின்னாடி அவர் என்ன பண்ணார், ஒரு குவார்ட்டர்ஸ் இருக்குது. இந்த பக்கமாக அதை விட ஷார்ட் வழி இருக்குது. எப்பவுமே எல்லா ஆட்டோக்காரங்களும் அந்த வழியாக தான் வருவாங்க. 2வது அந்த குவார்ட்டர்ஸ் உள்ளே போகிறதுக்கு அது உள்ளே வாட்ச்மேன் அலோவே பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த குவார்ட்டர்ஸ் உள்ளே அவர் போய் கோயில் பக்கத்துலேயே அந்த குவார்ட்டர்ஸ் ஸ்டார்ட் ஆகும், ஓப்பன். அந்த இடத்துல திட்டுவாங்க நிறைய அதர் வண்டிங்க வரக்கூடாதுன்னு. ஆனால் இவர் போகிறார். நான் என்ன பண்ணுறேன், பேசாமல் இருக்கேன். நீங்கள் ஏன் அதை விட டிஸ்டன்ஸ் அதிகமாச்சே, அது ஏன் நீங்கள் இந்த வழியாக போகிறீங்க அப்படின்னு நான் கேட்கவே இல்லை. ஏன்னா இது பிரபஞ்சம் ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த வழியில் அவர் போகிறார், நம்ம அதை கேட்கக்கூடாது அப்படின்னு இருக்கேன். அந்த குவார்ட்டர்ஸ் உள்ளே போகும்போது அங்கே ஒரு ஆட்டோ நின்றுட்டுருக்குது. அந்த ஆட்டோவில் மேலே ஒரு பேர் இருக்குது, படவட்டம்மான் இருக்குது. அந்த படவட்டம்மாவை இதே படவட்டம்மாவை இந்த அங்காள பரமேஸ்வரி, முனீஸ்வரன், பாடிகாட் முனீஸ்வரன், இதுங்கெல்லாம் முருகர், பெருமாள் இதெல்லாம் காட்டும் ஊர் உலகமெல்லாம். சில தெய்வங்கள் கன்னியம்மான்றது, இந்த மாதிரி படவட்டம்மா இதெல்லாம் ரொம்ப ரேராக தான் காட்டும் உங்களுக்கு. அதே படவட்டம்மா இது வந்து நான் சொன்னேன் பாருங்கள், என்னுடைய ஒரு சித்தி பையனுக்காக இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வர்றதுக்காக மாதம் நான் டேப்லெட்ஸ் வாங்கிறதுக்கு போகிறேன். லாஸ்ட்டு மந்த்து போகும்போதும் அதே ஹாஸ்பிட்டலாண்டிருந்து இதே படவட்டம்மா துணைன்னு வந்தது. ஏன்னா அந்த படவட்டம்மான்ற விஷயத்துக்கும் எனக்கும் ஒரு சின்ன விஷயம் நடக்குது ஒரு மாதமாக. இதில் ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, அந்த படவட்டம்மான்ற அம்மாவுக்கு வந்து கடவுள்கள் நம்மக்கிட்ட சில சமயத்தில் நம்ம நாத்தனார், நம்ம மாமியார், இல்லைன்னா நம்ம அக்கா தங்கச்சி, நம்ம அண்ணன் தம்பிங்க ஒரு மாதிரி சின்ன இந்த சண்டைங்க போடுவாங்க பார்த்தீங்களா. நான் அத்தை தானே நீ எனக்கு தரேன்னு சொன்னேன், அப்புறம் நீ எனக்கு ஏன் அத்தை தராமல் அது கொடுத்த, அது பண்ணாமல் நீ அதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டியே, அந்த ட்ரெஸ் எனக்கு தானே எங்கள் அப்பா வாங்கினார், அதை நீ எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கடவுள்கள் சண்டை போடும். ஒரு குழந்தைத்தனமாக நம்மக்கிட்ட சண்டை போடும். அதெல்லாம் கூட நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது நான் அப்புறமா சொல்கிறேன். அந்த வீடியோ ரொம்ப பெருசாக இருக்கும், அதனால் அதை இன்னொரு நாள் சொல்கிறேன். இந்த புடவை சண்டை கதையை அப்புறமா சொல்கிறேன். அந்த படவட்டம்மா என்கிட்ட ஒரு புடவை சண்டை போட்டுருக்குறாங்க ஒரு 1.5 மாதமாக. ஆனால் நான் அதுக்கு அந்த அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிடலான்னு நான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் மறுபடியும் அந்த நாள் தள்ளி போயிடுச்சு. மார்கழிக்கு முன்னாடியே நான் செஞ்சிடணும், நேரில் போயிடணும்னு நினச்சேன். நான் சொன்னேன்னா நீங்கள் அவ்வளோ அழகாக புரிஞ்சுக்குவீங்க. உண்மையிலே அது கடவுள் எப்படி சண்டை போடுதுன்றத வந்து நான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை சொல்கிறேன் உங்களுக்கு அப்புறமா வீடியோவில். அப்போ உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அப்போது பிரபஞ்சமும் கடவுளும் நம்மளை பார்த்துனே இருக்குது. ஒவ்வொரு உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு காற்றுலேயும் ஒரு மூளையும் ஒரு கண்ணும் இருக்குது, நம்மளை பார்த்துக்கினே இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆச்சரியங்கள் இருக்கும். அந்த கதையை நான் சொன்னேன்னா, அந்த ஒருத்தர் மேலே சாமி வந்து சொல்கிறதும், அவங்க சொன்னாங்களேன்றதுக்காக நான் ஒரு புடவையை வாங்குறதும், அந்த புடவையினுடைய பின்னாடி சில கான்ட்ரோவர்ஸ் விஷயங்கள் வர்றதும், அதே புடவை டிசைனாக அதே கலரில் மறுபடியும் நான் போகும்போது ஒரு இடத்துல ஒரு அந்த சரவணா ஸ்டோர்ஸ் பார்க்கும்போது அந்த ஒரு புடவை எங்குமே கிடையாது. அந்த ஒரு இடத்துல மட்டும் நான் ஏன் பார்வைக்கு படுற மாதிரி இருக்கிறதும், ஆனால் அது வாங்க முடியாமல் நான் வந்துடுறதும், அது ஒன்றும் பிரபஞ்சத்துக்குள்ள கடவுள் இருக்கிறான்றதுக்கு சாட்சி. இந்த வீடியோ நீங்கள் ஏன் ஃபுல்லாக பார்க்குறீங்க போகிறீங்க, நீங்கள் ஏன் பார்க்க போகிறீங்க இந்த மாதிரி விஷயம்லாம். நீங்கள் இந்த பரிகாரம் பண்ண உடனே 4 நாளைக்கு கோடி கோடியாக பணம் வரும்னு சொன்னால் அந்த மாதிரி வீடியோ தானே பார்ப்பீங்க. இப்போ நான் இந்த வீடியோவில் சுகபிரம்மர் இப்போ வந்து கனெக்ட் ஆகிறாரு. நீம்கரோலி பாபா வந்து சுகபிரம்மரை நம்மளை கும்பிட சொல்ல போகிறாரு. நாளைக்கு திருவோண நட்சத்திரம், முதல்ல அவிட்ட நட்சத்திரம் புதன்கிழமை கும்பிட்றதுக்கு முன்னாடி நாளைக்கு சுகபிரம்மரை கும்பிட்டுருங்க. நாளைக்கு திருவோணம் வருது. அதனால் அவர் வந்து எனக்கு இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு, பவானி ஆனந்த் மூலமாக வீடியோ மூலமாக எனக்கு இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு. அதை தான் நான் உங்களுக்கு கரெக்டாக நாளைக்கு இருக்கும்போது இன்றைக்கி வந்து எனக்கு சொல்கிறாரு பாருங்க நீம்கரோலி. அங்கே சிவன் கோயிலையும் வந்துட்டார் அந்த இடத்துல அந்த பறவையாக, அதையும் நான் சொல்கிறேன். அப்புறம் வந்து அந்த அப்படியே இருக்கட்டும், அந்த ஆட்டோக்கார் வந்து அந்த வேறு குவார்ட்டர்ஸ் வழியாக போனாருங்களா, அந்த இடத்துல நான் பார்க்கணும்.
ஏன்னா அது எல்லா இடத்துலையும் இருக்காது அந்த சாமி பேர். எங்கேயோ ஒன்று தான் இருக்கும். அந்த சாமிக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனைக்குன்ற விஷயம் பிரபஞ்சத்துக்கு தெரியுது. நீ அந்த குவார்ட்டர்ஸ் ஃபுல்லாக அவர் ஓட்டின்னு வந்து மறுபடியும் என் கண்ணில் அந்த படவட்டமான்றதை காட்டணும். அந்த இடத்துல வண்டி நிற்குது. அதனால் நீ அந்த வண்டி இந்த வண்டிக்கார் வந்து உன்னை அந்த குவார்ட்டர்ஸ் உள்ள கூட்டின்னு போவார் அப்படின்னு அங்கே ஒன்று புரிஞ்சுது. ஓ, படவட்டமான்றது நான் பார்க்கணுமா அப்படின்னு நான் புரிஞ்சுச்சா. அதுக்கப்புறம் அந்த அந்த குவார்ட்டர்ஸ் உள்ள எண்டு வந்து எங்கே முடியுதுன்னு கேட்டால், அந்த குவார்ட்டர்ஸ்லேருந்து வெளிப்பக்கம் முடியுது. அதர் கேட் எங்கே முடியுதுன்னு பார்த்தா, அதர் கேட்டாண்ட ஒரு பாபா கோயில் இருக்குது. அது ஷீரடி பாபான்னு போட்டிருப்பாங்க. 18 சித்தர்கள் இருப்பாங்க, ராகவேந்திரர் இருப்பாங்க, வள்ளலார் இருப்பாங்க, ரமண மகர்ஷி இருப்பாங்க, 18 சித்தர்கள் எல்லாமே வச்சுருப்பாங்க அந்த இடத்துல. நான் எத்தனையோ முறை காமிச்சு கூட இருக்கேன். அதை கரெக்டாக அங்கே போய் முடியும். அந்த அதர் வாசப்படி வந்து அந்த குவார்ட்டர்ஸினுடைய அதர் எண்டு வந்து அங்கே போய் முடியும். அப்படியே ஆட்டோவிலேருந்தே பார்க்க முடியும். அந்த ஷீரடி பாபான்னு போட்டிருப்பாங்க, பெரிய சிலை. அந்த அப்படியே ரோட்டில் ஓரமாக இருக்கும். அந்த எல்லாமே 18 சித்தர்கள் எல்லாம் இருக்கும். அதை போய் நான் பார்க்கணும். அதை பார்த்துட்டு நான் திரும்பணும். 2 விஷயம் பார்க்கணும். படவட்டம்மா விஷயம் ஒன்று பார்க்கணும், அந்த பாபா. ஏன்னா இப்போ தானே எனக்கு தெரியும் நீம்கரோலி பாபா வந்து ஷீரடி சாய் பாபாவுடைய பக்தர். 1940களில் அவர் கையில் வச்சுன்னுப்பார். அப்போ ஊருக்கே தெரியாது ஷீரடி பாபா எவ்வளோ பெரிய இவராக வரப்போறான்றது. அன்றைக்கி ஷீரடி பாபா கையில் இருக்குதுன்றது இந்த வாரம் தானே எனக்கே தெரியுது. அதனால் தானே ஷீரடியிலேருந்து எனக்கு வந்து என்னுடைய இவங்க வந்து இது எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்க. ஹரிதான்றவங்க வந்து எனக்கு வந்து ஷீரடியிலேருந்து பிரசாதம் வந்து கொடுக்குறாங்க எனக்கு அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு. அதனால் இப்போ நீ இத்தனை நாள் நீ பார்த்த அந்த ஷீரடி பாபா அவர் வேறு, அந்த 18 சித்தர்கள் வேறு. ஆனால் இன்றைக்கி நீ பார்க்கறது வேறு. இன்றைக்கி நீ நீம்கரோலி பாபாவோடு சேர்த்த மாதிரி நீ அவரை பார்க்கணும் அப்படின்னு அந்த சிவன், அந்த 8வது முறையாக நான் போன சிவன் மதங்கேஸ்வரரும் ராஜமாதங்கியும் என்னை டைவர்ட் பண்ணி அனுப்புகிறாங்க. அதுக்கு இது விஷயம் அது புரிஞ்சிச்சு. அவருக்கும் என்ன நான் கேட்கவே இல்லைன்றதே அவருக்கு ஆச்சரியம். ஆட்டோக்காருக்கு, நீ ஏன் இதை சுற்றிட்டு வந்து இது தூரம் தானே அப்படின்னு சொன்னால் கேட்கவே இல்லைன்றதே அவருக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கு முன்னாடியே இன்னொரு நிகழ்ச்சி, ஒரு சூப்பரான விஷயம், அது உங்களுக்கும் சொல்கிறேன். அது என்னதுன்னா, நான் அந்த கோயிலில் போன முறை போனப்போ அந்த விசிட்டிங் கார்டு, பகவதி அவங்களுடைய விசிட்டிங் கார்டு நீம்கரோலி தான் வைக்க சொன்னார். நான் அதை சொன்னதுனால தான் இன்றைக்கி அந்த பறவை ரூபமாக கரெக்டாக கால பைரவர்கிட்ட போய் நான் நிற்கும்போது கத்துது அந்த பறவை. அடடா, அந்த பறவை இங்கே இருக்குதே அப்படின்னு நினச்சின்னு, அடடா குரோதன பைரவர்னு என்னை நினைக்க சொல்லுது அவர் நீம்கரோலி பாபான்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு குரோதன பைரவரே போற்றி நீம்கரோலி பாபா போற்றின்ற அந்த பறவை சத்தம் கேட்டுச்சு காதில். அதனால தான் அந்த பறவை சத்தங்களை தெரிஞ்சு வச்சுக்கோங்கன்றது. நான் கண்ணில் பார்க்கலனா கூட அந்த பறவை சத்தம் கேட்டுச்சுன்னா நம்ம கூட கனெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அதனால் அவர் வந்து அந்த பறவை சத்தம் கேட்டவுடனே சரி நம்ம நிதானமாக போய் அப்புறம் பார்க்கலாம், எங்கே உட்காந்துட்டு இருக்குது பார்க்கலான்னு பார்த்து தான் அந்த கிளிப்பெல்லாம் எடுத்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா, போன வாரம் உங்கள்கிட்ட நான் சொன்னேன் அந்த விசிட்டிங் கார்டு நீம்கரோலி தான் வைக்க சொன்னார். அதனால தான் அந்த பகவதி உடம்புல எடுத்து போய் அந்த வாராகியை அவர் உட்கார வச்சாருன்றதெல்லாம் அது நிறைய சொல்லிட்டேன் வீடியோவில். இப்போ என்னன்னா, நான் மதங்கேஸ்வரி ராஜ மாதங்கியை தானே பார்க்குறேன், ராஜ மாதங்கியை தானே அவங்கள பார்க்குறேன் நான் ஒவ்வொரு வாரமும் போகும்போது. அதனால் அந்த அம்மாவை இன்றைக்கி நான் பார்த்துக்கிட்டே சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். நீங்கள் நல்ல காலம் நீம்கரோலி பாபா தான் எனக்கு இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. அந்த விசிட்டிங் கார்டு உங்கள் மேலே வச்சதுனால நீங்கள் அந்த வாராகி எடுத்து போய் அவங்க உடம்புல உட்கார வச்சுட்டிங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் காசு வந்து என்ன பண்ணுறேன்னா, அனுமன்கிட்ட அதிகமான காசு வச்சிடுறேன். இப்போதைக்கு நீம்கரோலின்னு நம்ம மைண்டில் இருக்கிறதுனால அனுமன்கிட்ட என்கிட்ட சேஞ்ச் மாற்றிக்கிட்டு போகல. நான் அனுமன்கிட்ட கொஞ்சம் காசு அதிகமான காசு வச்சிடறேன். சிவன் கிட்ட அபிஷேகம் ஆர்த்தி காமிச்சிட்ருக்காங்க, அப்போவும் அங்கே அதிகமான காசு வச்சிடறேன். இங்கே வந்து மதங்கேஸ்வரி அம்மா கிட்ட வைக்கிறதுக்கு என்கிட்ட காயினாக தான் இருக்குது. இப்போ 10 ருபீஸ் காயின், 5 ருபீஸ் காயின் அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் அதுக்கு கம்மியாக தான் வைக்கிறேன் நான். மனசில் வலியோடு தான் வைக்கிறேன் நான். அந்த காசு அங்கே வச்சுட்டுமே நம்ம இங்கே வந்து மதங்கே கிளி சத்தம் கேட்குதுங்களா, இதுக்கு வந்து நான் வந்து ஏன் சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் பாருங்கள், இந்த சுகபிரம்மரும் கிளி முகம், மதங்கேஸ்வரிக்கும் கிளி, ஆண்டாள் மார்கழி மாதம் ஆண்டாள் கிளி, மதுரை மீனாட்சி கிளி, பச்சை கலரு கிளி, இதுங்கெல்லாம் ஒன்று. அதனால தான் நீம்கரோலி பாபா நாளைக்கு திருவோண நட்சத்திரம், இப்போ கும்பிட்டுடுங்க சுகபிரம்மரை. அதுக்கப்புறம் கிளி சத்தம் கேட்குதுங்களா, அது அப்புறமா வந்து நம்ம அடுத்த கதைக்கு அவிட்ட நட்சத்திரத்துக்கு நம்ம போகலாம் அப்படின்றத அவர் நம்மளுக்கெல்லாம் இண்டிகேட் பண்ணுறாரு. நீங்கள்லாம் என் கூட என்னை ஒரு அக்கா மாதிரி நினைங்களேன். நான் உங்களுக்கு எல்லாம் நிறைய பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி இதை கும்பிடுங்க, நாளைக்கு இந்த நட்சத்திரம் வருது அந்த நட்சத்திரம் வருது, இப்படி கடவுள் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாரு, நைஸாக ஒரு விஷயம் சொல்லிடுறாரு, அதை பண்ணுங்கன்னு சொல்ல போகிறேன். உங்களுக்கு நிறைய செலவு இருக்கிற மாதிரி விஷயமே நான் சொல்ல மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அந்த அம்மாவுக்கிட்ட நான் நினைக்கிறேன், காசு அதிகமாக நம்மளால் வைக்க முடியாமல் போயிடுச்சேன்னு. இது உங்களுக்கும் உதவுன்றதுக்கு தான் இந்த விஷயத்த நான் சொல்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், கம்மியாக காசு வச்சுட்டுமே அப்படின்னு நினச்ச நிமிஷம் ஒருத்தர் வரார்.
யார் அவர் அதிகமாகவே காசு போடுறவராக இருக்கும். அவர் அதிகமாகவே வரும்போதெல்லாம் 100 200 தட்டில் போடுறவராக இருக்கக்கூடும். அவரை வேணுன்னே தான் கூப்பிட்றாங்க. அவங்க வேணுன்னே தான் மதங்கேஸ்வரி கூட்டின்னு வந்து நிற்க வைக்கிறாங்க. அவர் வந்து அர்ச்சனைக்கு ஏதோ கொடுக்குறாரு. அப்போது அவர் நல்லா இது பண்ணுறார். அது அவருக்கும் ஐயருக்கும் நடுவில் மதங்கேஸ்வரி எனக்கு காட்சி தெரியுதாங்க. அதில் நல்லா ஆசீர்வாதம் பண்ணுறேன். நிலபலம் நல்லா அமையறதுக்கு பாக்கியம், உங்களுக்கு எல்லா பாக்கியம் கிடைக்கணும், உங்களுக்கு வந்து நிலபலன்கள் அமையணும், உத்தியோகம், தொழில், லாபம், கொஞ்சம் ஸ்லோகம் கொஞ்சம் இதுன்னு சொல்லிட்டு மனசார சொல்கிறார். கோயிலுங்களுக்கு நம்ம போகும்போதே நம்ம ரொம்ப கஷ்டம்னா கையில் பணம் வந்து நம்ம நினைப்போம் எப்போவுமே, நம்ம கூட அர்ச்சனை பண்ணுறது, இன்னும் அர்ச்சனை பண்ணி அர்ச்சனை நீ பண்ணால் மட்டும் ஆயிருங்க எல்லாத்தையும் இந்த மாதிரிலாம் சொல்லிட மாட்டாங்க. நீங்கள் அடிக்கடி தட்டில் 100 200 500ன்னு போடுறவங்களுக்கு பண்ணுவாங்க அவங்க. சரிங்களா? அதெல்லாம் வேணாம், குரு தோஷமாயிடும். என்னத்துக்கு அதை பற்றியெல்லாம் நம்ம பேசிக்கிட்டது எப்படின்னா விடுங்க. அப்படி இருக்கும். ஆனால் நம்ம வேறு மாதிரி அதை புரிஞ்சுக்கணும். நம்மக்கிட்ட காசு இருந்தால் நம்ம கொஞ்சம் பணமாக இருந்திருந்தால் நம்ம அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கலாமே, இப்படியெல்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. அது நமக்கு தான் அந்த ஐயர் வாயில் வந்த வார்த்தைகள் எல்லாம் நீ போட்ட 5 ரூபா 10 ரூபா. ஏன்னா அந்த அம்மாவுக்கு தெரியும் நம்ம சிவன் கிட்ட வச்சுட்டோம், அதை ஹனுமன் கிட்ட நம்ம அந்த காசு வந்து சில்லறை இல்லைன்றதுனால நம்ம அங்கே வந்து இப்போ நீம் கரோலி பாபா மைண்டில் இருக்கிறதுனால ஹனுமன் ஆண்டு வச்சுட்டோன்ற விஷயம் மாதங்கி தெரியும், பார்த்துட்டு இருக்கிறாங்க அந்த அம்மா. அதனால் அந்த அம்மா அவரை கொண்டு வராரு அந்த சமயம் கரெக்டாக. இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் எப்போனா கோயில் போகும்போது கூட கரெக்டாக உங்கள் வீட்டில் நீங்கள் சொல்ல வேண்டிய நட்சத்திரத்தில் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இது நான் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருந்த விஷயம். நான் போயிட்டு கரெக்டாக ஒரு இதுக்கு அர்ச்சனை பண்ணுற ஐடியாவில் டைம் இல்லாத போகிறேன். அப்போ கரெக்டாக நான் என்ன நட்சத்திர பேரெல்லாம் சொல்லணுமோ அந்த நட்சத்திரங்க பேருங்களே என் பக்கத்தில் இருக்கிறவங்க ஒருத்தர் சொல்கிறாங்க. என்னுடைய நட்சத்திரம் வந்து, என் பையன் நட்சத்திரம், எங்கள் ஹஸ்பண்ட் நட்சத்திரம், எல்லாத்தையுமே ஒரு 10 நட்சத்திரம் பேர் சொல்கிறாங்க அவங்க அர்ச்சனை பண்ண சொல்லி. அதில் எனக்கு தேவையான 3 நட்சத்திரம் பேரும் அவங்க சொல்கிறாங்க. அது பிரபஞ்சம் கடவுள் பண்ணுது. அப்போ அவங்களதுன்னு நினைக்கக்கூடாது, நம்ம தப்பு நம்பளுது, அது அவங்களுக்குன்னு நினைக்கக்கூடாது. கடவுள் இந்த நட்சத்திரங்களை நீ உன் மைண்டில் நினச்சிக்கோன்றது. நிறைய ஐயருங்க வாய் விட்டு சொல்கிறதே இல்லையே, நம்ம சொன்னோம்னா அப்படியே பின்னாடி சொல்கிறது இல்லையா அவங்க. நீங்களே சொல்லிவிடுங்க, சும்மா தொட்டுக்கு மட்டும் தொட்டுக்குங்கன்னுவாங்க. அந்த மாதிரி அவர் இந்த முறை என் நட்சத்திரம் கூட சொல்லலை. ஆனால் அந்த ஐயர் வந்து அந்த அம்மனும் அவருக்கு நடுவில் அம்மன் எனக்கு தெரிஞ்சுக்கினே இருக்கிறாங்க. அவர் வந்து எல்லா இதுங்களும் சொல்கிறாரு, ஆசீர்வாதமான ஸ்லோகங்களையும் சொல்கிறாரு, வாழ்த்துக்களையும் சொல்கிறாரு. ஆனால் அந்த அம்மன் நடுவுலேருந்து அப்படியே நான் உனக்காக தான் அவரை வர வச்சேன், உனக்காக தான் ஐயர் வாயிலே நான் என்னுடைய ஆசீர்வாதமாக நீ எடுத்துக்கோன்ற மாதிரி தெரிஞ்சதோட இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இந்த இடம் வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா நான் பொறுப்பில்லை. ஏற்கனவே 3-4 முறை எனக்கு அந்த அனுபவம் வந்திருக்குது. ஒரு கடவுளுக்கும் நமக்கும் பயங்கரமான கனெக்ஷன் வருதுன்னா நான் மைண்டில் அது நமக்காக சொல்கிறதுன்னு எடுத்துக்கிறேன், அதுவும் காரணம். 2வது ரொம்ப டீப்பாக கண் அசைக்காமல் அந்த அம்மனையே பார்க்குறேன். அப்போ என்ன ஆகும்னா உண்மையிலேயே நமக்கும் அவங்களுக்கும் ஒரு ஒரு கனெக்ஷனு, ஒரு ஒரு மின்சார தொடர்பு ஏற்படுதுன்னா ஒரு மாதிரி டிம்மாக, ஒரு புகை போட்டால் எப்படி டிம் ஆகும், புகை போட்டால் அடைச்சலாக டிம் ஆகும், உங்களுக்கு புகை போட்டால் அடைஞ்ச மாதிரி டிம் ஆகும். ஆனால் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை உத்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு சில சமயம் அப்படியே கிளேர் ஆகின மாதிரி, ஒரு மாதிரி ஸ்மெர்ஜ் ஆன மாதிரி தெரியும். ஆனால் அதுக்காக கிளாரிட்டி குறைஞ்சிடாது உங்களுக்கு, புரியுதுங்களா? அது பார்வையினுடைய இது. நீங்கள் வேறு எதனா ஒரு பஸ்ஸையோ இல்லை தூரம் வர விஷயத்தை ரொம்ப நேரம் உத்து பார்த்தா ஒரு கிளார்னஸ் வரும், அது அப்படி இல்லை. அதுவும் இதுவும் ஒன்றும் இல்லை. அந்த அம்மனை பார்த்து நீ ஒரு கடவுள் சக்தியை பார்த்து நீ ஒரு வேண்டுதலோ இல்லை ஒரு அப்படியே நீ வேண்டுதலே எதுவுமே வேண்டல, அப்படியே அம்மனை அப்படியே கண்ணசைக்காமல் உன் மைண்டில் எதையுமே நினைக்காத சும்மா பார்க்குற அப்படின்னும்போது அந்த கனெக்ஷன் கிடைக்குதுன்றதுக்கு அந்த வெளியில் சுற்றி நடக்கிற சத்தங்க கூட பெருசாக இருந்தால் கூட காதில் அவ்வளோ பெருசாக விழாது. கண்ணில் மட்டும் அந்த இடம் அப்படியே ஒரு மாதிரி ஆன மாதிரி, ஒரு ஆன மாதிரி ஒன்று வரும். ஒரு கொஞ்சம் செகண்டு தான் நடக்கும், அது கொஞ்சம் செகண்டு தான் நடக்கும், டக்குன்னு கிளியர் ஆகிடும். அந்த மாதிரி நடக்குதான்னு இனிமேல் கவனிங்க. அது அப்படி நடந்துதானா அந்த இடம் அந்த கடவுள் வந்து உங்களுக்கு ஆசீர்வதித்ததுன்னு எடுத்துக்கலாம். கடவுள் ஒரு விதமான எனர்ஜியை, ஒரு விதமான சக்தியை உன்னுடைய உடம்புக்குள்ளே அனுப்பியிருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். அது கூடவே அந்த ஐயர் வேற அந்த இவருக்கு எல்லா ஆசீர்வாத வார்த்தைகளும் சொல்லிக்கிட்டே இருந்தார் அந்த சமயம். அதுக்கு நடுவில் நான் பார்க்குறேன், அந்த 2 பர்சனுக்கு நடுவில் நான் அம்மனை பார்க்கும்போது இது நிகழ்ந்தது இன்றைக்கி. இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி அங்காள பரமேஸ்வரி கோயிலில் நடந்தது. அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு முறையும் தான் பார்க்குறேன் அந்த மாதிரி. அப்போ நடக்கலை. எப்போவுமே அது நடக்கணும்னு ஆசைப்பட்டே பார்க்குறேன், ஆனால் அப்படி நடக்கலை. இது வந்து 3வது முறையோ என்னவோ எனக்கு அது இன்றைக்கி அது அப்படியே உணர முடியும் நமக்கு. கடவுள் காட்சி கொடுத்ததுன்றாங்க பார்த்தியா, அதுதான் அது. நமக்குள்ளே அந்த எனர்ஜி போகிறத நம்மளால் பார்க்க முடியும். அது ஒன்று நடந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த ஆட்டோக்கார் வர்றது
என்னை வேறு குவார்ட்டர்ஸ் வழியாக கூட்டும்போது அந்த இடத்துல படவட்டம்மான்னு பார்க்குறது. அதுக்கப்புறம் அந்த குவார்ட்டர்ஸ்னுடைய எண்டில் அந்த பாபா அப்படியே நேராக நல்லாவே தெரியும் அப்படியே ஃபுல்லாக. அந்த மாதிரி அந்த பாபாவை சீரடி பாபான்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. அந்த பாபாவை பார்த்துட்டு 18 சித்தர்கள் பார்த்துட்டு அப்படியே பிள்ளையார் கோயிலெலாம் தாண்டி வீட்டுக்கு வரேன் நான். அது ஒன்று ஆச்சுங்களா. வீட்டுக்கு வந்த உடனே நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, எங்கள் பில்டிங்லேயே கருணாகரன் சொல்லிட்டு ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் வந்து தான் நீம்கரோலி பாபா ரூபத்தில் ஒருத்தர் வந்து அந்த பிளாங்கெட்டை போத்துக்கிட்டு வந்து என்கிட்ட நவம்பர் 23 சத்யசாய் பாபாவுடைய பர்த்டே அன்னைக்கு ஒரு கிரகப்பிரவேசத்துக்கு போனேன். அவங்க லட்டு போட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்தாங்கன்னு சொன்ன பாருங்கள். அந்த பாக்ஸில் நான் கொழுக்கட்டை போட்டுன்னு போனேன்லாம் சொன்ன பாருங்கள். அந்த பாக்ஸ் தான் அவர்கிட்ட அப்படியே கொடுக்குற மாதிரி வந்தது. நீம்கரோலி பாபா மாதிரியே இருந்தார். அந்த சமயம் ராம்ன்றவர் ஐயனார் ஸ்டோரில், நாங்கள் வாங்குகிற ஐயனார் ஸ்டோரில், ஏன்னா ஐயனார் துணைன்னு ஒரு சீரியல் இப்போ போகுது பார்த்தீங்களா, அது கூட நான் பார்க்குறேன். அதில் கூட இன்றைக்கி ஒரு கனெக்ஷன், நான் இப்போ நான் சொன்னேனே நட்சத்திரம் மாதிரி அதே கதை தான். அதில் நிலான்றவங்க இன்றைக்கி போயிட்டு அவிட்ட நட்சத்திரம் தான் இவர் தானுங்க சொல்வேன் நான் நீம்கரோலியை. அவிட்ட நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிலான்றவங்க இன்றைக்கி கங்கையம்மன் கோயில், அதில் வந்து கங்கையம்மன், நான் ஏன் அதை பார்க்குறேன்னா திருவண்ணாமலையே காட்டுவாங்க அந்த ஃபஸ்ட்டு அந்த ஸ்டார்டிங் சமயத்துலலாம். ரெண்டாவது ஐயனாரும் சிவனுன்ற ஒரு கணக்கு இருக்குது. ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை பார்க்க ஆரம்பித்தேன் அந்த சீரியலில். நான் ரொம்ப ஸ்லோ பண்ணுறாங்க அவங்க. அதில் கங்கையம்மன் கோயிலுக்கு இன்றைக்கி நிலான்றவங்க போவாங்க. அங்கே போயிட்டு அவிட்டம் நட்சத்திரம் பேர், அவங்க அம்மா பேர் தேன்மொழியோ என்னதோ, அவங்க பேர் சொல்லி அர்ச்சனை பண்ண சொல்லுவாங்க அவிட்டம் நட்சத்திரத்துக்குன்னு. அந்த கோயில் பேர் வந்து கங்கையம்மன் கோயில்னு சொல்லிட்டு இருக்குது. அது நான் சொல்வேன்ல, டிஜிட்டலாக பார்த்தா கூட நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த விஷயமும் அதில் கனெக்ட் ஆச்சுங்களா. அந்த முடிஞ்சு அதை நான் பார்த்து முடிக்கிறேன். நான் சொன்ன பாருங்கள், அந்த இவர் கருணாகரம் வீட்டிலேருந்து ஒருத்தர் நீம்கரோலி மாதிரி ஒருத்தர் அதே மாதிரி பிளாங்கெட் போட்டுன்னு வந்து என்கிட்ட அந்த நவம்பர் 23 அதே பாக்ஸில் கொழுக்கட்டை எடுத்துன்னு போனால் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டேன். அப்போ எதிரில் ராம்ன்றவர் இறங்கி வந்தார். அந்த ராம்ன்றவர் ஐநா ஸ்டோருடைய டோர் டெலிவரியெல்லாம் பண்ணுவார். வருஷம் கேலண்டர்ஸ் எடுத்துன்னு வந்து கொடுப்பார். அது இந்த மாதிரி கரெக்டாக நியூ இயருக்கு முன்னாடி கொடுப்பார். அந்த மாதிரி கொடுக்கும்போது அவர் பேர் ராமுன்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அந்த ராம்ன்றவர் தான் இந்த கேலண்டர் கண்ணன். நான் அந்த கோயிலுக்கு போகும்போதும் ஓலோ ஆட்டோக்கார் பேர் கண்ணன் ஆச்சுங்களா. இப்போ இவரும் கண்ணன், குழந்தை வடிவ கண்ணன் ஐயனா ஸ்டோர்லேருந்து 2026க்காக கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், 2026க்காக ஐயனா ஸ்டோர்லேருந்து கொடுக்குறாங்க ஆச்சுங்களா. அதே ராமன்றவர் தான் எடுத்துன்னு வந்து கொடுக்குறாரு இன்றைக்கி. அப்புறமா இது போன வருஷம் நான் உங்ககிட்ட குபேரனை பற்றி பேசிக்கிறேன். குபேர பகவானே சனத்குமாரர் சௌந்தர்யா தேவியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். அந்த சமயத்தில் இந்த குபேர இது போட்டதை அருண் மெடிக்கல்ஸ்காரங்க வந்து எடுத்துன்னு வந்து, அது 2025 அருண் மெடிக்கல்ஸ்காரங்க வந்து இந்த குபேர கேலண்டரை கொடுக்குறாங்க. போன வருஷம் இதே மாதிரி டிசம்பர் மாதத்தில். இப்போது நீம்கரோலி பாபானா ராமர் நம்ம நினைக்கிறதுனால இது வந்து இதை வந்து எடுத்துன்னு வந்து இது பண்ணுறாங்க. இதை வந்து எடுத்துகிட்டு வந்து இது பண்ணுறாங்க. அடுத்தடுத்த கிளிப்பு நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி சுகபிரமரை பற்றி நம்ம நாளைக்கு எப்படி கும்பிடணும்னு சொல்லிடலாம். ஏன் இந்த கண்ணன் வராரு அப்படின்னு கேட்டால், நாளைக்கு திருவோண நட்சத்திரம். நீம்கரோலி பாபா சுகபிரமரை நம்ம கூட ஜாயின் பண்ண போகிறார். அவர் வீடியோவை நான் பார்க்குற மாதிரி ஆகுது. இதெல்லாம் இந்த ராமன்ற கேலண்டர் எல்லாம் வந்துட்டு பின்னாடி அவர் பேர் பவானி ஆனந்த் வேறு. பவானி அம்மன் நான் கும்பிட்றேன், அது ஒரு பக்கம். ஆனந்த்ன்ற பேருக்கும் நான் சொல்லியிருக்கேன். ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமி ஆனந்த்ன்ற பேருங்க பாருங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதனால் அவர் வீடியோ எப்படி ஆனந்த் அவர் இது மாதிரியோ அவர் பவானி ஆனந்த் சில சமயத்தில் மட்டும் சில வீடியோ மட்டும் நான் பார்க்குற மாதிரி ஆகுது. அதனால் அது பார்த்தா அவர் வந்து ஒரு சொல்லியிருந்தார், டி நகரில் ஒரு யாரோ சாமிஜி சொன்னார். அதெல்லாம் நான் கவனிக்கவே இல்லை. இதே மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி தான், குமார்ன்றவர் போன ஜென்மத்தில் உனக்கு பிஏவாவோ யாரோ இருந்தார். அவர் வந்து கேட்பார், அவர் உங்கள்கிட்ட நாகத்தில் ஒரு வெள்ளியில் பண்ணி பூஜை பண்ணு, காசு இல்லைன்னு நான் சொன்னேன். அப்போ வந்து கரெக்டாக உனக்கு குமார்னு போன ஜென்மத்து இதுவாக இருந்தார், அவர் வருவார் உங்கள்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு, அவர்கிட்ட கேளு காசை. அப்புறம் நீ நாகேஸ்வரம் போயிட்டு வா, அந்த நாகத்தையும் வெள்ளி நாகத்தையும் செஞ்சுட்டு அங்கே போயிட்டு ஒரு படிக்கட்டில் இருக்குது நாகம் மாதிரி, அந்த இடத்துல கும்பிட்டுட்டு போன்னு சொன்னார். திருவோண நட்சத்திரம் அன்றைக்கி இது பண்ணு. அவர் தான் சொன்னார், சுகபிரமரை நீ கும்பிட்டியானா எவ்வளோ செல்வனாலும் உன் வாழ்க்கையில் நீ பெரிய ஆளாவன்னு சொன்னார். அந்த நாள் வரைக்கும் நான் ஜீரோவாக தான் இருந்தேன், ஆனால் அவருக்கு ஜீரோ கூட இல்லை, மைனஸில் இருந்தேன். ஆனால் இவர் அந்த சுகபிரமரை என்னைக்கு கும்பிட சொன்னாரோ அந்த செகண்ட்லேருந்து நான் வாழ்க்கையில் மிகுந்த செல்வ வளம் எனக்கு வந்தது அப்படின்னு பவானி ஆனந்த்ன்றவர் இன்றைக்கி சொல்கிறாரு. அந்த வீடியோ நான் பார்க்குற மாதிரி இருக்குது. ஆனால் நாளைக்கு திருவோண நட்சத்திரமாக இருக்குது. அதனால் என்னை பார்க்க வைக்கிறாரு நீம்கரோலி பாபாத்தை. ரெண்டாவது ராஜமாதங்கி கோயிலுக்கு வேறு நான் ராஜமாதங்கி நினச்சிட்டு வரேன். ராஜமாதங்கின்றது அவங்கக்கிட்டேயும் கிளி இருக்கும், எல்லாம் இருக்கும். இந்த சுகபிரமரை ஏற்கனவே நான் அதை நினச்சி கொஞ்ச நாள் முன்ன ஒரு முறை கும்பிட்டுருக்கேன். ஆனால் அவர் கும்பிட்ட ஆரம்பித்த உடனே கிளிகள் ரொம்ப நம்ம அவரை நினச்ச மன கிளி சத்தம் ரொம்ப கேட்கும், கிளியை ரொம்ப பார்க்குற மாதிரி வரும் நமக்கு. அது நான் பார்த்துருக்கேன் எத்தனையோ முறை. இப்போ நம்ம இவருடைய அந்த பறவையும் அந்த
ஏஷியன் குயில்னு சொல்கிற அந்த பெண் வெர்ஷன் ரொம்ப காட்சி கொடுக்குது. அது கிளி எல்லாமே நம்ம இப்போது மைண்டில் அதை பற்றி நினைக்கும் போது இதாகுதான்ற விஷயத்தை நம்ம பார்த்துக்கணும். இவர் நாளைக்கு வந்து நம்ம சுகப்பிரமரே, ஏன்னா சுகப்பிரமர் வந்து ராதாகிருஷ்ணருக்கு ரொம்ப பக்தர். அப்புறமா நாளைக்கு போட்டுக்கலாம். சுகபிரம்மர் வந்து யார், அந்த வியாசரோட இது என்ன கனெக்ஷனு, பராசர முனிவர், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் வந்து நாளைக்கு வர்றதுக்கு வந்து சுகபிரம்மர், நம்ம நீம்கரோலி பாபாவையும் சுகபிரம்மரையும் சேர்த்து நாளைக்கு கும்பிட போகிறோம். நம்ம 59 முறை ராம் 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 சொல்லிவிட்டு நீங்கள் 59 முறை நீங்கள் அவரையும் இணைக்கிறதுக்காக சுகபிரம்மரே ஓம் சுகபிரம்மரே நமகனோ இல்லை ஓம் சுகபிரம்மரே போற்றினோ சொல்லுங்களேன். அதையும் சொல்லிவிட்டு இன்னொன்று சொன்னார் முக்கியமாக பவானி ஆனந்தர், சுகபிரம்மரை கும்பிட்டுனோம். ஆனால் நீ வந்து கூடவே ராதே கிருஷ்ணான்றதோ கிருஷ்ண கிருஷ்ண ஹரேன்றதோ ஜெய் கிருஷ்ணான்றதோ கிருஷ்ண கிருஷ்ண ஹரேன்றதோ ராதா கிருஷ்ணன்றதோ, அடக்கடவுளே இப்போ தான் நான் பார்க்குறேன் பாருங்களேன், இப்போ தான் நான் கவனித்தேன். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கண்ணன் குழந்தை கேலண்டரோ ஒரு கண்ணன் பறவையோ ஏதோ ஒரு கேலண்டரோ இது கொடுத்தா அதில் ஒரு பறவை இருந்து நான் பார்த்ததே இல்லை. இங்கே பாருங்களேன், ஏறக்குறைய நான் சொல்கிற பறவையும் இதில் சத்ய சாய்பாபாவும் ஜாயின் பண்ண மாதிரி வச்சுக்கலாம். ஏறக்குறைய நான் சத்ய சாய்பாபா பறவை சொல்கிறேன் இல்லைங்களா, அது இந்த மாதிரி தான் இருக்கும். சத்ய சாய்பாபா பறவை ஏறக்குறைய இப்படி தான் இருப்பாங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கண்ணன் கேலண்டரில் இந்த மாதிரி ஒரு பறவை மயில் கூட போட்டிருக்குமோ தவிர இந்த மாதிரி ஒரு பறவையை போட்டு ஒரு கேலண்டரோ இதுவோ எனக்கு இது வரைக்கும் யாரும் கொடுத்ததில்லை. இதுதான் வாழ்க்கையில் முதல் முறை இந்த மாதிரி ஒரு கண்ணன் இதில் இப்படி கூட போட்டிருக்கோம், நிறைய இப்படி கூட போட்டிருக்கோம், அந்த ஒயிட் புறா கூட போட்டிருக்கோம். ஆனால் இங்கே கூட ஒரு பறவை இருக்குது பாருங்களேன். இது கொஞ்சம் நான் இந்த சத்யசாய் பாபா பறவை மாதிரி இருக்குது. அப்புறம் இன்னொரு பஞ்சவர்ண கிளி மாதிரி ஒன்று இருக்குது பாருங்களேன். அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் நீம்கரோலி பாபாவது சத்யசாய் பாபா 2 பறவையும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது பாருங்களேன். அடக்கடவுளை இப்போ உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது தான் நான் கவனிக்கிறேன் அந்த விஷயத்த. அவங்க 2வது இன்னொரு விஷயம் தெரியுங்களா, அந்த ஐநா ஸ்டோரில் இருக்கிறவங்க வந்து பலவித கடவுளினுடைய இது போடுவாங்க. அவங்க கிறிஸ்டியன் இது போடுவாங்க, இஸ்லாத்து இது போடுவாங்க, அப்புறம் இந்துக்கள் இதுங்களே வந்து கண்ணனையும் போடுவாங்க, விஷ்ணுவும் போடுவாங்க, ஐயப்பனையும் போடுவாங்க, நிறைய கேலண்டர் போடுவாங்க. அதில் எனக்கு இதான் வேணும் அதான் வேணும்னு கேட்டு சில பேர் வாங்கிக்குவாங்க. ஆனால் நான் அந்த மாதிரி கேட்க மாட்டேன். நமக்கு என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி, நமக்கு என்ன பிரபஞ்சம் இருக்குதுன்றதுக்காக நானே அவங்க என்ன கொடுக்குறாங்க பார்க்கலான்னு பார்ப்பேன். அந்த மாதிரி தான் இன்றைக்கி அவராக தான் கொடுத்தாரு இந்த இதுவை பறவை போட்டு இந்த மாதிரி இந்த கண்ணன் இதுவை இன்றைக்கி அந்த ராமன்றவர் கொடுத்தாரு. நீம்கரோலி பாபா கொடுக்க வச்சுக்கிறாரு அது ஆச்சுங்களா. இந்த சுகபிரம்மர் வந்து முக்கியமாக சுகபிரம்மர் கூட நம்ம எப்பவுமே ராதாகிருஷ்ணனை வணங்கணும். ராதாகிருஷ்ண படம் வீட்டில் இருந்தாலோ அது வணங்கினோம்னா அவருக்கு ரொம்ப பிடிக்குது. இவருக்கு நீம்கரோலிக்கு எப்படி வந்து ஷிரடி சாய்பாபாவை ரொம்ப பிடிக்குதோ அந்த மாதிரி சுகபிரம்மருக்கு கிருஷ்ணனையும் ராதையும் ரொம்ப பிடிக்குது. அதை கூட அந்த பேரை உச்சரிக்கும் போதெல்லாம் அது முதல்ல இவரை கால் பண்ணிடணும், முதல்ல சுகபிரம்மரை கால் பண்ணிடணும். சுகபிரம்மரை கால் பண்ணிவிட்டு அப்புறம் நான் அடிக்கடி வீட்டில் வந்து ராதாகிருஷ்ணா அதை சொல்லும்போது வாழ்க்கையில் பணம் தான் மெயினாக சொல்கிறார். அவர் பணத்துக்கு தான் மெயினாக சொல்கிறார். சுகபிரம்மரை நீங்கள் இது பண்ணுறதே வந்து பணம் நல்லா வரத்துக்கு, வாழ்க்கையில் உங்களுக்கு ஏதோ ஒன்று படிப்புக்காக ஒரு பணம் தேவைப்படுதுனாலும் அந்த பணத்து மூலமாக தானே நீ படிக்கிற விஷயமும் கலைத்திறமையும் எதுனாலும் உனக்கு வேணும். அதுக்கு சுகபிரம்மர் இருந்தால் நீ அதை கும்பிட ஆரம்பித்த நாள்லேருந்து அவரையும் கிருஷ்ணரையும் ராதையும் சேர்த்து கும்பிட ஆரம்பித்த நாள்லேருந்து நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீங்கன்றத நீம்கரோலி பாபா தான் என்ன பவானி ஆனந்தவனுடைய வீடியோவை பார்க்க வைக்கிறார். நாளைக்கு திருவோண நட்சத்திரம். இவர் 59 முறை சொல்லிவிடுங்க, ராதாகிருஷ்ணாவும் சொல்லிவிடுங்க, சுகபிரம்மரே இது ஒன்றும் சொல்லிவிடுங்க. கிளி சத்தம் கேட்குதான்னு பாருங்கள், நீம்கரோலி பாபா பறவையும் வருதான்னு பாருங்கள், கண்டிப்பாக வந்துடும். அதில் சந்தேகமே கிடையாது. அந்த பறவை கனெக்ஷன் மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொன்ன பாருங்கள், அந்த அம்மனுக்கு ஒரு டிம்மாக ஒன்று வந்துச்சுன்னு சொன்ன பாருங்கள். அந்த மாதிரி விஷயங்களை கண்டு நீங்கள் கற்றுக்கிட்டீங்களான்னா, இப்போ எப்படி சொன்னார் அவர் வந்து குமார்னு ஒருத்தர் வருவார், அவர் போன ஜென்மத்தில் உனக்கு பிஏ, அதுக்கு வந்து அவருக்கு காசு கேட்பாருன்னு. அந்த மாதிரி விஷயத்த ஒரு ஞானி உங்களுக்கு சொல்லணுன்னே அவசியம் கிடையாது, நீங்களே கண்டுபிடிச்சிடுவீங்க சொல்லலாம். அடுத்தடுத்து கிளிப்பில் நான் காட்டுறேன். நான் அங்கே கோயில் போனவுடனே அங்கே பார்த்த சிவன் கோயிலில் பார்த்த அந்த பறவை இங்கே நான் பூஜை ரூமில் பார்த்தேன். அதே பறவை இன்றைக்கி வந்து பூஜை ரூமில் உட்காந்துருந்தது. அங்கே ராமரையும் அங்கே ஒரு ஹனுமனையும் கொஞ்சம் அங்கே எடுத்திருக்கேன். அதையும் பார்த்து வேண்டிக்கோங்க, நல்லா அவங்க வேண்டுதல் வைங்க நீம்கரோலி பாபான்னு. இப்போ நான் இவரையும் வந்து நாளைக்கு வந்து இவர் சுகபிரம்மரும் நீம்கரோலி பாபாவும் திருவோணத்தில், நாளைக்கு புதன்கிழமை அவிட்ட நட்சத்திரத்தில் ஷிரடி சாய்பாபா, சத்ய சாய்பாபா, இவர்
நீம் கரோலி பாபா 3 பாபாவையுமே சேர்த்து நம்ம புதன்கிழமை நம்ம இது பண்ணணும். அவிட்ட நட்சத்திரம் அன்றைக்கின்றதுனால சொல்கிறேன். அடுத்தடுத்த கிளிப்புங்களை கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு கேட்குறேன். இங்கே பாருங்கள், கரெக்டாக நான் 7 மணிக்கு பூஜை பண்ணாலும் சரி, 8 மணிக்கு குளித்தாலும் சரி, 6 மணிக்கு குளித்தாலும் சரி, நான் எப்போ குளிச்சுட்டு வந்து இங்கே பூஜையை ஆரம்பிச்சுட்டு கீழே உட்காந்துட்டு கிழக்கு நோக்கி சூரியனை கிரகங்களை கும்பிடுவேன். அந்த சமயத்தில் தான் அது கரெக்டாக வந்து உட்காருது இந்த நீம் கரோலி பாபா. அந்த பெண் வருஷம் தான் வருது எப்போவுமே. ஃபஸ்ட்டு டைமும் ஒரு மாதம் கழித்து மட்டும்தான் அந்த பிளாக் கலர் குயில் அந்த இதுவை பார்த்தேன் சொல்கிறேன். இப்போ நான் கும்பிட்டுட்டே இருக்கேன், பெல் சத்தம் கேட்குது. நான் கும்பிட்டுட்டே இருக்கிற சமயத்தில் பழம் வைக்கிறாங்க, இல்லை நான் கும்பிட்டுட்டே இருக்கிற சமயத்தில் பூ விற்கிறாங்க. அப்படின்னாலும் நம்ம கோயிலில் ஒரு வேண்டுதல் வேண்டும்போது பெல் அடித்தாலோ பூ மேலேருந்து விழுந்தாலோ எப்படி நம்ம எடுத்துக்கணும், அப்படி தான் எடுத்துக்கணும். அது பிரபஞ்சம் நமக்கு சொல்கிற இந்த பறவை நீம் கரோலி பாபாவான்னு நினைக்கிறோம். அதை நினச்சி நம்மக்கிட்ட நம்ம கேட்ட விஷயம் நான் உனக்கு அருள் புரிவேன் அப்படின்னு சொல்கிற மீனிங். ஒரு சேரு, சோஃபா அந்த மாதிரி விற்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மளுக்கு எது வேணால் அரசியலில் ஒரு சீட்டு கிடைக்கணுன்னாலோ, வேலையில் வேலை கிடச்சிதுன்னா உங்களுக்கு ஒரு சீட்டு கிடச்சிதுன்னு தானே சொல்லுவோம். ஒரு அலாட்மெண்ட் கிடச்சிது, பிளேஸ்மெண்ட்டு அப்படின்ற மாதிரி தானே வார்த்தை அதுக்கு. அதுக்கும் அப்படி புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் சில வைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எப்போவுமே நம்ம கிளம்பும்போதோ இல்லை நம்ம சாமி கும்பிடும்போதோ ஏதோ ஒரு நெகட்டிவான விஷயம் வைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து தீய சக்திகளுக்கு. இப்போது உதாரணத்துக்கு ஒரு பாய் விற்குது, அது நல்லதில்லை. அதுன்னும்போது என்ன பண்ணுன்னா ஒரு தொடப்பம் வைக்குது. அப்படின்னும்போது அந்த தீய சக்திகளை நான் பொசுக்கிடுவேன் அப்படின்றதுக்காக காட்டுது அப்படின்னு நம்ம மனசு நினைக்கணும். நினச்சா மட்டும்தான் அந்த நெகட்டிவை நம்ம மனசு மூலமாக நம்ம பாசிட்டிவாக மாத்திர சடங்கு பண்ணுறோம். புரியுதுங்களா? இப்போ தான் நகர்ந்து உட்காருதுன்னு வச்சுக்கோங்க. அது இது வந்து சிவன் கோயில், மதங்கேஸ்வரர் ராஜமாதங்கியை நினச்சி சொன்னோம் பார்த்தீங்களா. உங்களுக்கு வீட்டுக்கு கிட்ட எந்த சிவன் கோயில் இருக்குதோ அந்த கோயிலில் 11 வாரம் அது மதங்கேஸ்வரரே நான் அந்த எந்திரம் போட்டு கும்பிடும்போது 4வது வாரம் வந்து மதங்கேஸ்வரரே வந்து சொல்லிட்டு போனார்னு சொன்ன பாருங்க. அந்த ரொம்ப ஐதீகமான கோயில் தான் அது வந்து சந்திரமௌலீஸ்வரர் கோயில். ஆனால் மதங்கேஸ்வரர் ராஜமாதங்கியை தான் பார்க்குறேன். அந்த ராஜமாதங்கியாகவே பண்ணுறாங்க. அந்த ராஜமாதங்கியாகவே அந்த மாதிரி எனக்கு அருள் புரியுறாங்க. நல்லா புரியுது. நீங்களும் அந்த மாதிரி நம்ம எந்த கடவுளாக நினச்சிக்கிறோமோ வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது அந்த கடவுளாகவே அது மாறுகிறதுன்றதை நீங்கள் பார்க்கலாம். அங்கேருந்து அங்கே ஒரு மரம் இருக்குது, அங்கே வில்வ மரம் இருக்குது, இந்த எல்லா வித மரங்களும் கார்டன் மாதிரி இருக்குது சுற்றி. அந்த இடத்துல தான் அதே பறவை தான், அதே அந்த பெண் வெர்ஷன். பக்கத்துலேயே அந்த பிளாக் கலரில் அது இன்னும் மறைச்சி இருக்குது. நான் வீடியோ எடுத்தாலும் விழல அதில். அந்த பிளாக் கலரு அதுதான் குயில் இல்லைங்களா, ஆண் பறவை தான். அதுவும் இருக்குது அங்கே அந்த இடத்துல தான் இருக்குது. ஆனால் அது வீடியோ எடுக்க முடியல, கொஞ்சம் உயரமாக மறைஞ்ச கலையில் இருந்தது. இது கோயிலாண்டு தான். இந்த மரம் வில்வ மரம். அது இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், அது வில்வ மரம். இது கார்டன் மாதிரி இருக்குது அந்த கோயிலை சுற்றி அந்த ஓரத்தில். 3 பறவை பார்த்தேன். இந்த 3 பறவையுமே கத்துச்சு. நான் கரெக்டாக காலபைரவர்கிட்ட போயிட்டு நிற்கிறேன். அப்போது இந்த பறவை சத்தம் கேட்குது. அப்போது ஞாபகப்படுத்துறாரு, நீ குரோதன பைரவர் நினைக்கணும், எனக்கும் குரோதன பைரவர், அவர் கருட வாகனம் கொண்டவர் தான் குரோதன பைரவர், ஞாபகப்படுத்திக்கோ, என்னையும் குரோதன பைரவர் இணைச்சிக்கோன்னு அவர் இண்டிகேட் பண்ணுறாரு. அதனால் மறுபடியும் வந்து அடடா இங்கே எங்கோ உட்காருது, இது நம்ம எதுக்கும் எடுத்துடலான்னு எடுத்துகிட்டு தான் இதில் அடுத்த கிளிப்பில் உங்களுக்கு ராமர் ஆஞ்சநேயர் காட்டுற மாதிரி ஒரு குட்டி கிளிப் எடுத்துருக்கும் பாருங்கள். அந்த கோயிலே இருக்கிற ஹனுமன், அது வந்து நீம் கரோலியை நினச்சி அந்த கரெக்டான அந்த கிளிப்பு லாஸ்ட்டில் வரும்போது இது பண்ணோம். அது நல்லா வேண்டிக்குங்க. இவர் நீம் கரோலி. இவர் போன வாரம் இவர் இதான் அந்த இங்கே பாருங்கள், நீம் கரோலி பாபா போற்றி, நீம் கரோலி பாபா போற்றி. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.